ஆளும் திமுக அரசை மகிழ்விக்கும் பிரச்சார இயந்திரமாக செயல்படும் பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்துறைக்கே அவமானம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். செய்தியாளர்களை தரக்குறைவாக பேசுவதாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சில செய்தியாளர்கள் இன்று மாலை 4 மணியளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், எனக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ள திமுக என்ற வெங்காயத்தின் முதல் அடுக்கு என்று பரவலாக அறியப்பட்டவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன். இன்றைய ஆர்ப்பாட்டம் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் எனக்கு எதிராக இந்த கும்பலால் நடத்தப்படும் 3வது ஆர்ப்பாட்டமாகும். இதனை நான் பெருமையாகவே கருதுகிறேன். தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் போல நடந்து கொள்ளும் வெங்காயத்தின் முதல் அடுக்கான இவர்களின் உண்மை நிலைப்பாடு குறித்த சில எடுத்துக்காட்டுகள் இதோ. It only authenticates what we say and takes it a bit further. And we are also interested in that. I don't need any certificate from Nirmala Sitharaman. And because they are now in deep trouble. பிரதமர் அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார்கள் எல்லாரும். இந்த செங்கோல் உம்மடியார் செய்த செங்கோல் ஜோக் இல்லாது. கருத்துக்கு கருத்து, ஒருபோதும் அவதூறு வழக்குகளை அவர் நாடியதில்லை. MKS as PM of India அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன? மாநில உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால் கூட்டாட்சி தத்துவம் என்பது அனைவருக்குமான தத்துவமாக மாறணும்னா அதுக்கான மாற்றம் தமிழகத்திலிருந்து தான் வர வேண்டும். அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வல்லமை தமிழக முதல்வருக்கு இருக்குங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்லுகிற ஒரு பாடம். அதனால் 45 வயதுங்கிறது ஒரு அனுபவமிக்க வயது. இன்னொன்று அவரை பொறுத்தவரை பல வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறார், தகுதிகளை பெற்றிருக்கிறார். இன்னொன்று கற்றுக்கொள்ள வாய்ப்புகளோடு இருக்கிறார். இன்னொன்று அவருடைய பேசிக் நேச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த் டைப். கால மாற்றங்களுக்கு ஏற்ப பண்பாடு விளையாட்டுகளும் மாற வேண்டியது கட்டாயம். அன்றைய காலகட்டத்தில் வீரத்தை நிரூபிக்கும் இளைஞர்களுக்கே பெண்கள் கிடைப்பார்கள் என்ற நிலை இருந்திருக்கிறது. இன்றைக்கு உயர்கல்வி, நல்ல வேலை, இதுதான் பெண்களே விரும்பும் தகுதி. இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற கோர விளையாட்டுகளில் தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். So I don't think it's fair to accuse DMK alone of dynasty politics. Also the way Udayanithi campaigns, it's very interactive. If you see the style of his campaigning, he is able to connect with the people. That I think it's an important factor. உங்க குடும்பத்திலிருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்தேன். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முதல்வரை பார்த்தோம், ஹெலிகாப்டரில் போகிற இங்கேருந்து கும்பிட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மால் ஒருத்தர் சைக்கிளில் வரார், ஒரு சிஎம். நான் ஒன் சைடு தான் எப்பயுமே. பத்திரிகையாளர்கள் வேஷம் போட்ட இந்த சில திமுக அடிவருடிகளால் இனியும் தமிழ்நாட்டு அரசியலின் போக்கை முடிவு செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் பத்திரிகையாளர்களுடன் தோளோடு தோள் நிற்கிறேன். அதே நேரத்தில் ஆளும் திமுக அரசை மகிழ்விக்கும் பிரச்சார இயந்திரமாக செயல்படுபவர்களை நான் வெறுக்கிறேன். அவர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்துறைக்கே அவமானம் என்று தெரிவித்திருக்கிறார்.